சின்ன மருமகள் சீரியல் ப்ரமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நம்ம சேது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துடுறாங்க மீனாட்சியை கூட்டிட்டு. அதுக்குள்ள ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பெரிய கலகமே பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம அழகரை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு எங்க வீட்டு பிள்ளை, இனிமே 2 குழந்தை உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஈஸ்வரியை வார்னிங் பண்றதுக்காக வராங்க, குழந்தைய வாங்கிட்டு போறதுக்காக. ஒழுங்கு மரியாதையை என் குழந்தைய கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க, இனிமே உன் 2 குழந்தை உங்ககிட்ட இல்லாம பிரிக்கிறது தாண்டி என் வேலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா வச்சுக்கிட்டே அவ்வளோ கெத்தா பேசுறாங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு தமிழ்ச்செல்வி என் குழந்தைக்காக கொலை கூட பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை என் குழந்தை தூக்கிட்டு வந்து கொடுத்துருன்றாங்க. உன் குழந்தை வேணும்னா உள்ள வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம நம்ம தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா உள்ள போய் அழகுற தூக்கிட்டு வராங்க. என்ன இவ உள்ள வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு, நீ தான் சபதம் போட்டல இந்த வீட்டு வாசலே மெரிக்க மாட்டேன்னு, அப்புறம் எப்படி உள்ள வந்த, உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதா அப்படின்னு ஈஸ்வரி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா பேசுறாங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை கொலை பண்றது தான் ஒரே வழி, எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி செம்ம கெத்தா நம்ம தமிழ்ச்செல்வி பேசுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்துருவியா, எங்களெல்லாம் கேட்காம நீயே முடிவு பண்ணிக்குவ, பஞ்சாயத்துல என்ன நினைக்குவாங்க, தாமதம் ஆயிடுச்சு, எங்க மேலதான் தப்பு இருக்கு, அது தெரியாம உன்னை யார் தூக்கிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா நம்ம ராஜாங்கம் பேசுறாரு. சேதுவும் அதே தான் பேசுறாரு. நீ இப்படி பண்ணிருக்கூடாது சின்னம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஈஸ்வரிக்கு தான் பண்ண தப்பு என்னன்றது அப்பதான் புரிய வருது. தமிழ்ச்செல்வி பக்கம் நியாயம் இருக்கிறத சேதுவும் ராஜாங்கம்